என்னை பொறுத்தளவில் 100% டிஎம்கே தான். காரைக்குடி தொகுதி என்ற போது கல்வியுறை அதிகமாக உள்ள தொகுதி காரைக்குடி தொகுதி தான். அதனால கண்டிப்பா சீமானுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நல்லா யோசிச்சு ஒரு வாக்களிப்பாங்கன்றது என்னோட கருத்து. கண்டிப்பா சீமான் ஜெயிப்பான்றதும் என்னோட கருத்து. திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. இந்த வருஷம் காங்கிரஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. சீமான் அவர்கள் அதிக அளவில் இங்கே வாக்கு ஏற்கனவே போன இதில் வாக்கு வங்கி அதிகமாக விழுந்திருக்கு. அதனால இந்த ஆட்டம் அவர் ஜெயிப்பாருங்கிற உறுதித்தன்மை நிறைய பேருக்கு தோணுது. கருத்து இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்துல எம்எல்ஏவா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த காரைக்குடி பொதுமக்கள். சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே களத்துல நிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் டெண்டல் பிரபு அண்ணன் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்காரு. ஆமா, கண்டிப்பா சீமான் தான் ஜெயிப்பாரு காரைக்குடியில. கண்டிப்பா எங்க அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாங்க. என்னதான் மற்ற கட்சிங்க அதை தரேன் இவ்வளவு காசு தரேன்னு சொன்னாலும் காரைக்குடி பொறுத்த வரைக்கும் இது தலைவர் சீமான் அவர்களுடைய இந்த சொந்த ஊர் அப்படின்னும் போது எங்க அண்ணன் சீமான் அவர்களுக்கு தான் என்னுடைய ஆதரவு. சீமான் அப்படின்னா எல்லா கட்சியோட அவரு தான் முற்றிலுமா வேறுபட்டு இருக்காரு. அது இலவசமா இருக்கட்டும், தற்சார்பு பொருளாதாரமா இருக்கட்டும், அவரு தான் முதன்மையா எந்த இலவசமும் வேண்டாம்னு சொல்லிட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுல சரி, அவரு தான் எங்களுக்கு எல்லாமே ஒரு அரசியல்லாம் என்ன அப்படின்னு சொன்னது சீமான் அவர்கள் தான். அதனால எனக்கு அண்ணனுக்கு தான். ஆமா, கண்டிப்பா சீமான் தான் ஜெயிப்பாரு காரைக்குடியில. கண்டிப்பா எங்க அண்ணன் சீமான் தான் ஜெயிப்பாங்க. எங்க அண்ணன் சீமான் அண்ணன் தான் ஜெயிப்பாங்க. கல்வி இலவசமா கொடுக்கறாங்க, மருத்துவம் இலவசமா கொடுக்கறாங்க. பெண்கள் மேல கை வச்சா ஃபர்ஸ்ட் வெட்டுவேங்கிறாங்கல்ல, அதுதான் வேணும். பெண்களுக்கு பாதுகாப்பு யாரு இன்னைக்கு கொடுக்குறா? சீமான் அண்ணன் தான் கொடுக்குறாங்க. அப்ப சீமான் அண்ணன் தான் வரணும். சட்டமன்றத்துல நம்மளுக்காக பேச ஒரு அண்ணன், நம்ம அண்ணன் சீமான் அண்ணன் தான் வேணும். இலவசமே வேண்டாம், நம்ம காசு தானே அது. இலவசமே வேண்டாம். அந்த உழைப்பை நம்மளை கொடுத்தா அந்த உழைப்பை நம்ம திருப்பி இலவசம் அதை நம்மளே வாங்கிட்டு போறோம். நம்மளுக்கு எதுக்கு இலவசம்? இலவசம்லாம் வேண்டாம் நம்மளுக்கு. கெத்து கெத்து எங்க அண்ணன் கெத்து. எப்பயுமே யாரோட கூட்டணி இல்லை, அதான் கெத்து. கூட்டணி வச்சு என்ன பண்ணும்? கூட்டணியோட வந்தவங்க எல்லாரும் நம்மளை தானே ஏமாத்துறாங்க. நம்ம வரி பணத்தை வாங்கி தானே ஏமாத்துறாங்க. நம்மளை யாரும் ஏமாத்த, எங்க அண்ணன் யாரையும் ஏமாத்தல. சீமான் அண்ணன் பாத்தீங்கன்னா ரொம்ப காலமாவே களத்துல நிக்கிறாரு. ஆனா இருந்தாலும் டெண்டல் பிரபு அண்ணன் பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில கொஞ்சம் பரபரப்பா போயிட்டு இருக்காரு. மாங்குடி ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா எம்எல்ஏ இருந்து பொதுமக்கள்கிட்ட நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு. அவங்களெல்லாம் தாண்டி பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பொதுவான கருத்து என்னன்னா, சீமான் அண்ணன்ட்ட ஒரு கருத்து இருக்கு, ஒரு கொள்கை இருக்கு, ஒரு கோட்பாடு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அண்ணன் வந்தா கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். சட்டமன்றத்துல எம்எல்ஏவா இருக்கணும்னு நினைக்கிறோம் இந்த காரைக்குடி பொதுமக்கள். ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க எல்லாம் போனாங்கன்னா ஒரு எம்எல்ஏவா தான் இருப்பாங்களே தவிர ஒரு கருத்து சொல்லி ஒரு காரைக்குடிக்கு ஒரு திட்டம் எது வேணாலும் செய்ய மாட்டாங்க. 10ஓட 11 எம்எல்ஏவா இருப்பாங்களே தவிர அவங்க நல்லா செய்ய மாட்டாங்க. பொதுவாக பார்த்தீங்கன்னா எனக்கு சீமானன் வந்தா நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. திமுக தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கு. நல்ல முறையில் ஆட்சி அமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். அதை பற்றி ஒன்றும் தெரியல. யார் ஜெயிக்க ஐடியா ஒன்றும் இல்லை. புரியுது சொல்கிறேன் கேட்குறது புரியுது. அதை பற்றி ஒன்றும் ஐடியா இல்லை. அதான் ஜஸ்ட் இந்த வருஷம் காங்கிரஸ் வர அதிக வாய்ப்பு இருக்கு. போட்டி நன்றாக போட்டி இருக்கு சார். நாம் தமிழர் கட்சி, விஜய் டிவி கட்சிக்கெல்லாம் நல்ல போட்டிகள் இருக்கும். இருந்தாலும் காங்கிரஸ் வர வாய்ப்பு இருக்கு. வாய்ப்புகள் இருக்கு சார். பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி உள்ளதை பார்த்தீங்கன்னா அதிகமாக காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அவங்க தான் வர வாய்ப்பு இருக்கு என்னுடைய கருத்து. ஆமாம். காரைக்குடி தொகுதியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் எல்லாமே கல்வி பெற்ற மக்கள் அதிகமாக வாழ்றதுனால இந்த தரம் இந்த அரசியல் புதுசாக இருக்கிறனால எல்லாருமே கொஞ்சம் உற்று நோக்குவாங்க. அதுபோக சீமான் அவர்கள் அதிக அளவில் இங்கே வாக்கு ஏற்கனவே போன இதில் வாக்கு வங்கி அதிகமாக விழுந்திருக்கு. அதனால இந்த ஆட்டம் அவர் ஜெயிப்பாருங்கிற உறுதித்தன்மை நிறைய பேருக்கு தோணுது. இளைஞர்கள் நாங்களாம் இருக்கோம்னு வைங்களேன், எங்களை சந்தித்து பேசும்போது பார்க்கும்போது மாற்று கட்சிக்கு ஒன்று போடுவோம் அப்படின்னு சொல்லி
நாங்களாம் பேசுகிறோம், உரையாடல் நடத்துறதுனால கட்டாயம் அவர் வெல்றதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு, அதிகமாக இருக்கு. காரைக்குடி தொகுதின்ற போது கல்வியுறை அதிகமாக உள்ள தொகுதி வந்து காரைக்குடி தொகுதி தான். அதனால கண்டிப்பா சீமானுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நல்லா யோசிச்சு ஒரு வாக்களிப்பாங்கன்றது வந்து என்னோட கருத்து. கண்டிப்பா சீமான் ஜெயிப்பான்றதும் என்னோட கருத்து. இலவசம் எதுக்கு? இலவசம் நம்மளுக்கு தேவையே இல்லையே. நம்மளுக்கு தேவையானது வேலை வாய்ப்பு, பிள்ளைகளுக்கான நல்ல கல்வி. வருங்காலம் எப்படின்னா என்னோட வளர்ச்சி அப்படி ஆயிடுச்சு, என்னோட பிள்ளைகள் வளர்ச்சியாவது நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினைக்கிறோம். அதனால நம்மளுக்கு சீமானுக்கு ஓட்டு போட்டா இந்த தொகுதியில நல்ல ஒரு ஆட்சி அமைய போட்டுறதுக்காண்டி நான் சொல்றேன். என்னை பொறுத்தளவில் 100% டிஎம்கே தான். முக ஸ்டாலின் ஐயா தான் வருவார். கண்டிப்பாக வேண்டாம், மாற்றமே வேண்டாம். அதை பற்றி யாரையும் தெரியல. எனக்கு விவரம் தெரிஞ்சது டிஎம்கே தான் ஓட்டு போடுறேன். அந்த நம்பிக்கையில் தான் நான் சொல்கிறேன், டிஎம்கே தான். ஆமாம், அவர் மாத்திரம் போராடல, நிறைய பேர் போராடி இருக்காங்க. யார் போராடுறாங்க, எப்படி என்ன விவரம்னு நம்ம தமிழ் மக்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சு எதை ஆதரிப்பாங்களோ. குறிப்பாக 100% திமுக தான். திமுக தான். ஆமாம், சரி, அவருடைய நம்பிக்கையில் வரட்டும். அவருடைய நம்பிக்கையில் வரட்டும். அவருடைய நம்பிக்கையில் வரட்டும்.